அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டியில் வந்து 2 நாள் சுற்றுப்பயணமாக வந்திருக்கிறோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து தரையிலேருந்து குறைந்தது ஒரு 5000 அடி கிட்ட நாங்கள் இப்போ மேலே நடந்து வந்திருக்கிறோம். நல்ல ஒரு மலைப்பகுதி, நல்ல குளிர்ந்த காற்று, நல்ல ஒரு குளிரோட்டமாக இருக்குது. மணி இப்போ வந்து 12 மணிக்கு மேலே ஆகுது. இருந்தாலும் சம ஜில்லுன்னு அப்படியே குளிரோட்டமாக இருக்குது. இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ரெண்டாவது வந்து இந்த இடத்த பற்றி என்னோட கூட வந்த தமிழரசன் அண்ணா கிட்ட கேட்கலான்னு பார்க்குறேன். சொல்லுங்கண்ணா, வியூஸ்க்கு எப்படி இருக்குது இடம் அப்படின்னு சொல்லுங்கண்ணா. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 2 நாளாக சுற்றுலா வந்திருக்கோம். மதுரை வேலூர் அந்த ஒரு ஆலயத்திலிருந்து பங்கு பெறோட அதோட அந்த டோல் இருக்கோம். சரி, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000-5000 அடிக்கு மேலே வந்து நம்ம வந்து மேலே இருக்கிறோம். ஆமாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கு. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குளிர்ந்த மதியமாக இருந்தாலும் குளிர்ந்த காற்று அடிக்குது. வெயில் தெரியல. 2 நாள் வந்து எந்த அளவுக்கு இன்ப சுற்றுலா போது எந்த அளவுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. மலைப்பகுதி அதிகமாக வந்திருக்கோம். ஆமா, நம்மளோட ஒரு 5000 அடி மேலே வந்திருக்கோம். அதெல்லாம் வந்து பனிக்காட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கை வந்து ரொம்ப சிக்கமா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் மக்கள் நிறைய வந்திருக்காங்க. வெளிமாநிலத்திலிருந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வெளிநாட்டோட வந்திருக்காங்க. மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். மாதிரி இருக்காங்க. அருமையா இருக்குது. இருந்து மேலே ஏறி வரையும் கஷ்டம். ஆனா மேலே ஏறி வந்து வச்சுக்கோங்க, சூப்பர் அருமையா இருக்கு. பார்க்காம மிஸ் பண்ணிட்ட மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். மேலே ஏறி வந்துட்டீங்கன்னா அவ்வளவு என்ஜாய் பண்ணலாம். அருமையான ஷூட்டிங் ஸ்பாட்டு. நான் வந்து பார்த்தா மொத்த வியூவும் தெரியுது. போட்டோ எடுக்கிறதுக்கு அருமையான இடம். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நீலகிரி மாவட்டத்துல இது வந்து மிக உயர்ந்த மலை. இது வந்து ஷூட்டிங் பிளேஸ். சரி சரி. இங்க வந்து ஏகப்பட்ட பாடல்கள் காட்சிகளும் ஏகப்பட்ட படங்களும் அற்புதமான வகைகளை வந்து ஷூட் பண்ணி போயிருக்காங்க. டைரக்டர்ஸ் அவ்வளவு படங்கள் வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. மிக ஒரு அற்புதமான இடம். ஆனா உச்சி மலை மேல இருக்கிறாங்க. எந்த அதிகமா மலை கிடையாது. அப்ப இருக்கு. ஸோ அதே மாதிரி இயற்கை சூழல் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். சுத்தி வர பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு மலை இருக்கு. மலைக்கு பயங்கர அருவியில ஒரு ஏரி, பெரிய ஏரி. ஆமா, இப்ப நம்ம போயிட்டு வந்தோம். அந்த ஏரி வந்து சுற்றுலா போட் ஹவுஸ் நிறைய இருக்கு. அது மக்கள் ஃபுல்லா எல்லாரும் சந்திச்சு எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. குழந்தைகள் நல்லா என்ஜாய் பண்றாங்க. அது உண்மையிலே அற்புதமான இருக்கு. பாக்குறதுக்கு அற்புதமா இருக்கு. பாக்குறதுக்காக நாங்க போகலான்னு போகும்போது அங்க கட்டுப்பாடு வச்சாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பைரா அருவிக்கு பேக் சைடு வந்து காட்டுத்தீ பரவிச்சு. அதனால அது பார்க்க முடியாத ஒரு கொஞ்சம் நமக்கு ஒரு இதுதான். ஆனா இதுதான் நல்லா இருக்கு. நல்ல ஒரு கிளைமேட் அருமையா இருக்கு. ஜில்லுன்னு இருக்கு. சரிண்ணா, இப்ப இந்த இடத்துல வந்து குறிப்பா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருப்பாங்க? நிறைய பேர் எடுத்துக்காங்க. முன்னூறு சொல்ல முடியாது. கணக்கெல்லாம் படம் எடுத்தாங்க. உள்ள தள்ளித படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. அழகிய லைலா அந்த பாடலுக்கு. அப்புறம் ரஜினி சார் நடிச்ச படம் வந்து ராஜா படத்துல மலையாள கலைஞர் பாட்டு இருக்கு. அந்த பாட்டு இங்க தான் எடுத்தது. அந்த மாதிரி எடுக்கும்போது இதோட இன்னும் அற்புதமா இருந்துச்சு. அந்த லொகேஷன், அந்த கிளைமேட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சோ இப்போ வந்து பரவாயில்ல. இப்போ நல்லா குளுமையா இருக்கு. நிறைய படம் எடுத்தாங்க. சரிண்ணா, இந்த செம்மன் எல்லாம் போட்டு ரோடு போட்டு அழகா சூப்பரா பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அந்த மலை மேல அந்த பக்கமும் இந்த பாடல் காட்சி அந்த மாதிரி எடுப்பாங்க. இது லாஸ்ட் வந்து எந்த அது வரைக்கும் இருக்கானா? எந்த கிடையாதுல்ல? இது போயிட்டே தான் இருக்கும். ஆனா இன்னும் உச்சியாது இல்ல. எங்களோட இணைந்து எங்களுக்கு நல்ல கருத்துக்களை பகிர்ந்த எங்களுடைய கூட வந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.